என்னை பொறுத்தவரைங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எல்லோரும் எந்த இடத்திற்கு செல்வதற்கும் உரிமை இருக்கு. யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம். இது ஒரு பெரிய விதமாக ரொம்ப பெருசுப்படுத்தி இதெல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அனுமதி கொடுங்க, நாங்கள் போகணும். யார் வேண்டாலும் நேராக போகலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தொண்டர்கள்ட்ட சொல்லிட்டு நேரடியாக இந்தந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம். அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு டிஜிபி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டை விட்டு கொடுக்க முடியாதுங்களா, நம்முடைய தாய் திருநாட்டை எப்போதும் விட்டு கொடுக்க முடியாது. எங்கே வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் யார் வேண்டுமானாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு போகலாம். அப்படி ஒன்றும் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளைப் போல அச்சுறுத்தலோடு நான் பர்மிஷன் வாங்கிட்டு போனேன் அப்படிலாம் இல்லைங்கண்ணா. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் அரசியல் செய்யலைங்கன்னா தைரியமாக போகலாம். அரசியல் தலைவர்கள் போகிறதுக்கு என்ன, ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு கூட போகலாம். அவங்க பாதுகாப்பாக அவங்க தான் பார்த்துக்கணும். காவல்துறை இருக்கிறாங்க, அவங்களும் பாதுகாப்பாங்க. அதனால் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வரணும்னு நினச்சா அதே கரூரை சார்ந்தவன் தான் நான். ஏன்னா எங்கள் ஊர் வர்றதுக்கு அனுமதி எதுக்குங்கண்ணா? யார் வேணாலும் வரலாமே. எல்லோரும் டெய்லி வந்துட்டு இருக்காங்களே, தலைவர்கள் வர்றாங்களே. முதலமைச்சர்லேருந்து ஆரம்பித்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வரை இந்த 10 நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் வர்றாங்க. என்டிஏவுடைய பார்லிமெண்ட் டெலிகேஷன் வர்றாங்க. அதனால் கரூருக்கு எல்லோரும் வரட்டும். யார் தனிப்பட்ட முறையில் வந்து நான் அஞ்சலி செலுத்தினாலும் வரட்டும். ஏன்னா இந்த நேரத்தில் நான் கரூர் மக்களையும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா எங்கள் ஊருக்கு வர்றது ஏதோ ரொம்ப கஷ்டம்னா அப்போ எங்கள் ஊரில் என்ன பூதகரமான மக்கள் இருக்கிறாங்களா? நீங்கள் வந்தாவே நாங்கள் பிடிச்சி பார்டரில் சாப்பிட்ற மாதிரி. அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க. யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த மக்களை பாருங்கள். ரொம்ப அன்பானவர்கள். தவறு நடந்திருக்கலாம், ஒரு ஸ்டாம்பிங் நடந்திருக்கலாம். அதற்கான காரணம் யார், அதை நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்காக கரூருக்குள்ளே போகிறதே ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டாம். அது கரூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கரூரை பற்றியும் தவறான ஒரு எண்ணம் வெளியே வரும். அது வேண்டாம் என்று நினைக்கின்றேன். சொல்லும்போது கரூர் சொல்லும்போது ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்துமே நீ காலத்தில் நான் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் நான் பேசினதை நான் கவனிக்கலைங்கன்னா ஐம் சாரி. நான் கவனிக்கல என்ன பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசினாங்க. நான் கோயம்புத்தூரில் இப்போ தான் நேரடியாக அங்கே வர்றேங்கன்னா. அதனால் ஒரு கரூர்காரனாக தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தனாக நான் சொல்வது, நம்ம ஊருக்குள்ளே யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம். புதுசாக நம்ம ஒரு குவாலிட்டி ஆரம்பிக்க வேண்டாம். இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது, அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குன்னு நம்முடைய தமிழ்நாட்டை நாமளே தாழ்த்தி கீழே கொண்டு போகிற மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் நான் மாநில தலைவர் அவங்க சொன்னதை பார்க்கல, அவங்க வேறு ஏதாச்சும் காரணத்தில் அதை சொல்லியிருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு என்னுடைய பேச்சு யாரும் திருப்பி ட்விஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாங்கன்னா, கரூர் பாதுகாப்பான ஊர். தயவு செஞ்சு வாங்க, மக்களை பாருங்கள். அஞ்சலி செலுத்துவதற்கு யார் வேண்டுமானாலும் வாங்க.